ஹாய் வியூவர்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்று தங்கத்தோட விலை கிராமிற்கு 10 ரூபாய் குறைந்து 1 கிராம் 22 கேரட் 10,270 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வந்துட்டு இருக்குங்க. இதனைத் தொடர்ந்து வெள்ளியோட விலை கிராமிற்கு 2 ரூபாய் குறைந்து 1 கிராம் வெள்ளி 142 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வந்துட்டு இருக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலை நாளைக்கு தங்கத்தோட விலை அதிகரிக்குமா குறையுமா, இப்போ என்ன சூழ்நிலை இருக்குது அப்படிங்கிற பற்றி பார்த்துடலாங்க. அதற்கு முன்னதாக நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அதற்கு முன்னதாக பார்த்தீங்கன்னா நிறைய சப்ஸ்கிரைபர்ஸு கேட்டிருக்கிற கேள்வி பார்த்தீங்கன்னா, அப்ளிகேஷனில் வந்து இன்று வந்து 1 கிராம் 10,240 ரூபான்னு தானே காமிக்குது, நீங்கள் 1 கிராம் 10,270 ரூபான்னு போட்டிருக்கீங்களேன்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. ஸோ பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் நமக்கு வந்து ரேட் ஃபிக்ஸ் ஆனது 10,270 ரூபா தாங்க. ஆனால் அப்ளிகேஷன் எல்லா பக்கமும் வந்து 10,240 ரூபான்னு ஷோ ஆகிட்டு இருக்குங்க. கடந்த ஒரு 2-3 நாளாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ரேட் டிஃப்ரென்ஸ் இருந்துகிட்டு தான் இருக்குது. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இப்போ மாலை 4:15 நிலவரப்படி எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சர்வதேச லெவலில் தங்கத்துடைய விலை குறைய தொடங்கி இருக்குங்க. ஸோ வந்து எல்லாருமே கேட்டீங்க, செப்டம்பர் 17ஆம் தேதி ஆயிடுச்சு. ஸோ என்ன நடந்துட்டுருக்கு, நம்மளுக்கு வந்து ரேட் கட் வந்து யூஎஸில் சொல்லிட்டாங்களா என்னன்னு சொல்லி கேட்குறீங்க. சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் வந்து மெசேஜ் கூட பண்ணி கேட்டிருக்கீங்க. ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா, அதாவது யூஎஸில் செப்டம்பர் 17ஆம் தேதிங்க, நம்மளுக்கு காலையில் அதாவது நாளைக்கு 18ஆம் தேதி அதிகாலையில் தான் நமக்கு தெரிய வரும். ஸோ நாளை காலையில் 8 மணி வீடியோவில் நம்ம வந்து என்ன ரேட் கட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்களா இல்லை பண்ணலையா, எவ்வளோ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, மடி வந்து ரேட் கட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்களா என்னங்கிறத வந்து நாளை காலையில் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் தெரிஞ்சோன்னா உங்களுக்கு வந்து நான் வீடியோவில் 8 மணி நிலவரத்தில் சொல்கிறப்போ உங்களுக்கு நான் வந்து தெரியப்படுத்துகிறேங்க. ஸோ தற்பொழுது இன்ன வரைக்கும் ரேட் கட் பற்றின இன்ஃபர்மேஷன் எதுவும் வந்து வெளியாகலைங்க. ஸோ இதுதாங்க நியூஸு. ஸோ இப்போ சர்வதேச லெவலில் தங்கத்துடைய விலை பார்த்திங்கன்னா குறைய தொடங்கியிருக்குங்க. வெள்ளியோட விலையும் குறைய தொடங்கியிருக்கு. ஸோ இதே ஸ்டேட்டஸ் கண்டினியூ ஆகுமா அப்படிங்கிறது வந்து ஒரு கேள்விக்குறி தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா, ரேட் கட் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்துருச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி வந்து மார்க்கெட் வந்து ரியாக்ட் ஆக ஆரம்பிக்கும். ஆனால் இருந்தாலுமே இப்போ எப்படி ஸ்டேட்டஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதே ஸ்டேட்டஸ் நம்மளுக்கு கண்டினியூ ஆச்சுன்னா நாளைக்கு தங்கத்தோட விலை வந்து குறைவதற்கான வாய்ப்புகள் தாங்க இருக்குது. 10,270 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வந்துட்டு இருக்கு இல்லைங்களா. ஸோ இந்த விலையிலிருந்து கிராமிற்கு நாளைக்கு ஒரு 30 ரூபாயிலிருந்து ஒரு 70 ரூபாய் வரைக்குமே குறைவதற்கான வாய்ப்புகள் தான் தற்பொழுது இருக்குதுங்க. ஆனால் இதே ஸ்டேட்டஸ் கண்டினியூ ஆகுமா இல்லை வந்து மாற்றங்கள் வருமா அப்படிங்கிறத நம்ம வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வெள்ளியோட விலையும் சர்வதேச லெவலில் குறைய தொடங்கியிருக்கு. அதே சமயத்தில் இந்திய ரூபாயின் மதிப்பு நம்மளுக்கு ஒரு 5 பைசா வந்து நம்மளுக்கு வந்து வீக்காக இருக்குங்க. தற்பொழுது பார்த்தீங்கன்னா 87 ரூபாய் 86 பைசாவில் இருக்குது. காலையில் 87 ரூபாய் 81 பைசாவில் இருந்ததுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ வெள்ளியோட விலையும் சர்வதேச லெவலில் குறைய தொடங்கியிருக்கு. இதே ஸ்டேட்டஸ் கண்டினியூ ஆச்சுன்னா வெள்ளியோட விலையும் கிராமிற்கு 1 ரூபாயிலிருந்து 2 ரூபாய் வரைக்கும், அதாவது 142 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருது இல்லைங்களா. இந்த விலையிலிருந்து 1 ரூபாயிலிருந்து 2 ரூபாய் வரைக்கும் குறைவதற்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. ஸோ வந்து ரேட் கட் என்ன அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பாக வந்து நாளை காலையில் வீடியோவில் உங்களுக்கு நான் தெரியப்படுத்துகிறேங்க. ஸோ வந்து ரேட் கட்டை பொறுத்து கண்டிப்பாக வந்து தங்கத்தோட விலை வந்து அப் அண்ட் டவுன் மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க. ஸோ என்ன எப்படி வந்து மார்க்கெட் ரியாக்ட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு நாளை காலையில் வீடியோவில் தெரியப்படுத்துகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க ஃப்ரெண்ட்ஸ்.